சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் உதவும் கரங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நோய்களை குணமாக்குறவராகவும் அவருடைய ஆத்மாவிலே சரீரத்தில் விடுதலை கொடுத்து தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி வந்தார். குறிப்பாக இந்த நாள் நம்முடைய தியானத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு உலகத்தில் பொழுது அவர் அநேக வீடுகளிலே சென்று அற்புதங்களை செய்தார். குறிப்பாக இந்த கப்பர்நகும் என்ற இந்த ஊருக்கு வந்தபோது அங்கே ஒரு வீட்டிலே பிரவேசித்தார். அந்த வேதம் சொல்கிறது, அந்த வீட்டிலே பிரவேசித்து அவளுக்கு என்ன செய்தார் என்றால் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய வசனம் அது வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்தாவுடைய முழு நிச்சயத்தோடும் புறப்பட்டு வந்தது வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் விடுதல் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய வசனத்தை பிரசங்கித்த பொழுது அந்த வீட்டிலே அநேக மக்கள் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி கொண்டு வந்தார்கள். வேதம் அழகாக சொல்கிறது, வீடு நிறைய ஆட்கள் வந்தார்கள். வீடு மட்டுமல்ல, வெளியிலேயும் அநேக ஆட்கள் உட்கார்ந்து அவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் அங்கே இருந்த சிலர் என்ன செய்தார் என்று அவருடைய வசனத்தின் மூலமாக வல்லமை புறப்பட்டு வருவதை கண்ட பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி கொண்டு வந்த பொழுது வீடு முழுவதும் ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள். பக்கங்களிலே வெளியே சற்றுப்புறங்களிலே எல்லாம் மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார் என்று வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவனை அந்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்குள் கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இயேசு இருந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேற்கூரையை பிரித்து அவர் என்ன செய்தார்கள், அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாக அந்த 4 உதவி செய்யும் கரங்கள், 4 உதவி செய்யும் நண்பர்கள் இருந்தார்களே. வேதம் அழகாக சொல்கிறது, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அழகாக சொல்லுகிறது, வியாதியஸ்தனுடைய விசுவாசத்தை கண்டார் என்று சொல்லவில்லை. வியாதியஸ்தனுக்கு ஒருவேளை விசுவாசம் இருந்ததோ இல்லையோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்களே அந்த உதவி செய்யும் நண்பர்கள், உதவும் கரங்கள், அந்த மக்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த வியாதியஸ்தனை பார்த்து சுகமாக்கினார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அருமையானவர்கள் அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அல்லது ஒருவேளை உங்களுக்கே சற்று சுகவீனமாக பலவீனமாக அல்லது பல ஏரியா வாழ்க்கையில் பல விதங்களில் நெருக்கப்பட்டோ வியாதிப்பட்டோ அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போதும் செய்வார். அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக மன்றாடுகிறீர்களே, அந்த விசுவாசத்தை கண்டு அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் மூலமாக உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கோ உங்கள் ஜெபத்தை கண்டு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்கள் மூலமாக அநேகரை சந்திக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனையும் என்னுடைய வார்த்தை விசுவாசிங்கள், நிச்சயமாகவே நல்ல பலனை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.